அவர் இந்த நிகழ்ச்சிக்காக மருத்துவருடைய அனுமதி பெற்று இங்கே வந்திருக்கிறார். ஆக உடல்நலத்தை பற்றி இல்லாமல் கவலைப்படாமல் தலைவர் வருகிறார். அதுவும் நம்முடைய வீட்டில் நடைபெறக்கூடிய திருமண நிகழ்ச்சியிலே பங்கேற்க வருகிறார். உடல்நலத்தை விட எனக்கு அதுதான் முக்கியம் என்ற அந்த உணர்வோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதை எண்ணி நாமெல்லாம் நிகழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆக மணி அவர்கள் 1987 இருந்து கழக உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டு களப்பணியை ஆற்றி வருகிறார். வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் இவருடைய ஆற்றலை பார்த்து 2016 மாவட்ட வழக்கறிஞர் பிரிவினுடைய துணை அமைப்பாளராக பொறுப்பேற்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றார். அதைத் தொடர்ந்து 2019 நடைபெற்ற பாப்பிரெட்டிப்பட்டியினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலில் கழகத்தினுடைய வேட்பாளராகவும் போட்டியிட்டிருக்கிறார். அதற்கு பின்னால் 2020-22 வரை மாவட்ட பொறுப்பு குழுவினுடைய உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார். 2023 தருமபுரி மேற்கு மாவட்டத்தினுடைய துணைச் செயலாளராக அவர் தன்னுடைய பணியை தொடர்ந்து நிறைவேற்றி இருக்கிறார். இப்படி படிப்படியாக அடுத்தடுத்து அவருக்கு பல பொறுப்புகள் அவரை தேடி வந்து அதை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் பணியாற்றிய அந்த சிறப்பான நிகழ்ச்சிகளெல்லாம் எண்ணி பார்க்கிற நேரத்திலே தான் அவர் இப்பொழுது தருமபுரி நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அதேபோல இன்றைக்கு தருமபுரி கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராகவும் இருந்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆக மக்கள் பணி, கழக பணி, இந்த 2 பணிகளையும் அவர் சிறப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். மணி என்கிற அவருடைய பெயருக்கு முன்னால அவருடைய இனிஷியல் ஆவண்ணா என்ற அந்த தான் அவருடைய இனிஷியலாக அமைந்திருக்கிறது. அவருடைய சிறப்பான செயல்களை பார்த்து எல்லோருக்கும் ஏற்படுகிற வியப்பு தான் அது. அப்படியா என்று எல்லோரும் சொல்லக்கூடிய வகையில் வளர்ந்திருக்கிறார் நம்முடைய மணி அவர்கள். ஆக கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு அது பதவிகளாக இருந்தாலும் பொறுப்புகளாக இருந்தாலும் தேடி வரும். ஆக அப்படி தேடி வந்த பொறுப்பைத்தான் இன்றைக்கு அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய மணி பெயருக்கேற்றார்போல் மணியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு செயல் வீரருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மணவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்கிற நேரத்தில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். நேற்றைய தினம் மிக முக்கியமான தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தை சென்னையில் நடத்தி முடித்துவிட்டு நானும் நம்முடைய தொல் திருமாவர்களும் மற்றவர்களும் இங்கே வந்திருக்கிறோம். நேற்று நாம் அந்த கூட்டத்தை கூட்டி பல்வேறு கருத்துக்களை, ஆலோசனைகளை எல்லாம் வழங்கியிருக்கிறோம். முக்கியமான ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறோம். என்ன என்பது உங்களுக்கும் தெரியும். அடுத்த ஆண்டு நாம் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தலை அடிப்படையாக வச்சு வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய SIR என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் மையப்படுத்தி சீராய்வு என்ற பெயரில் ஒரு தீய செயலை, சதி செயலை தேர்தல் ஆணையம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது. ஆக அதை தடுப்பதற்கான முயற்சியில் நம்முடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து பேசி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். அங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நேர்மையாக தேர்தலை நடத்த வேண்டும்,
உண்மையான வாக்காளர் பட்டியல் அவசியம் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு உரிய அவகாச காலத்தை கொடுக்கணும். பதற்றமில்லாத சூழலில் தான் அதை செய்யணும். அப்படி இல்லாமல் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முழுமையான திருத்தப் பணிகளை செய்ய தேர்தல் ஆணையம் நினைக்கிறது. அதற்கு காரணம் உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் அது. அதைத்தான் பீகார் மாநிலத்தில் செஞ்சாங்க. இப்போ மற்ற மாநிலங்கள் செய்வதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க.